இப்போ இந்த ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க. இது வந்துட்டு ஐயப்ப மாலை போட்டிருக்கிற சாமிங்களுக்கு வந்துட்டு கருப்பண்ண சாமி வந்துட்டு அருள் வந்த ஒரு வீடியோ. ஓகே, இந்த மாதிரி வந்துட்டு இப்போ நிறைய ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. முக்கியமாக இந்தியாவிலே இருக்கட்டும், நம்ம மலேசியாலேயே வந்துட்டு முக்கியமாக ஐயப்ப பூஜைகளில் இந்த கருப்பர் பாட்டு பாடும்போது வந்துட்டு இந்த மாதிரியான கருப்பண்ண சாமி அருள்லாம் வந்துட்டு நிறைய பேத்துக்கு வருது. ஸோ இந்த மாதிரியான அருள் வருமா வராதா அப்படின்றத விஷயத்தை மட்டும் கொஞ்சம் டீட்டெயிலாக பார்ப்போம். வணக்கம். விருப்பம் உள்ளவங்க மட்டும் தொடர்ந்து என்னோட வீடியோ பாருங்கள். ஓகே, இப்போ ஐயப்பனோட பூஜைகளில், ஐயப்பனோட அந்த வழிபாட்டு முறைகளில் வந்துட்டு தவிர்க்க முடியாத ஒரு காவல் தெய்வ வழிபாடாக இருக்கிறது வந்துட்டு இந்த கருப்பண்ண சாமி. அதுவும் முக்கியமாக வந்துட்டு இந்த தென்னிந்தியாலையும் நம்ம மலேசியாலையும். ஏன் அப்படின்னாக்கா, இந்த கருப்பர் வந்துட்டு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா இயற்கையாகவே அதாவது மலேசியாலேயா இருக்கட்டும், இல்லை வந்துட்டு மதுரையிலேயா இருக்கட்டும், இந்த கருப்பண்ண சாமி வந்து காவல் தெய்வமாக இருக்கிறதுனால நம்ம ஐயப்பனையும் கும்பிடும்போது இவங்களையும் வந்துட்டு அதிகமாக வந்துட்டு இணைச்சிக்கிறோம். அது தொடர்பு இருக்கிற காரணத்தினால. அதே நேரத்தில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா இந்த கருப்பண்ண சாமி வந்துட்டு இந்த 18 படி, அதாவது என்னதான் அழகர் கோயில் 18 படியாக இருந்தாலும் 18 படின்ற வரதுனால இன்னமும் சில பேர் வந்துட்டு இந்த சபரிமலை 18 படி தான் அப்படின்னு சொல்லிட்டு இதையும் ரிலேட்டட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு இல்லை. ஆனால் உண்மையாலுமே கருப்பண்ண சாமி ஐயப்பனோட காவல் தெய்வம் தான். அது நான் இல்லைன்னு நான் சொல்லலை. ஸோ அதனால் வந்துட்டு நம்மளோட வழிபாட்டு முறைகளில் ஏற்கனவே கருப்பர் இருக்கிறதுனாலையும் ஐயப்பனோட வழிபாட்டு முறைகளில் அவர் இருக்கிறதுனாலையும் நம்ம இது அதிகமாக சேர்த்துக்கிறோம். ஆனால் இது எல்லா இடத்துலையும் வந்துட்டு சேர்த்துக்கிறாங்களா அப்படின்னாக்கா இல்லை. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னாக்கா, இப்போ ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஐயப்பமார்கள் வந்துட்டு கருப்பண்ண சாமியை வந்துட்டு மிகப்பெரிய ஒரு காவல் தெய்வமாக ஏற்றுக்கிறது இல்லை. ஏன் அப்படின்னாக்கா, ஐயப்பனுக்கு வெறும் கருப்பண்ண சாமி மட்டுமே காவல் தெய்வம் கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, கரிமலை பகவதியாக இருக்கட்டும், பெரிய கருத்த சாமியாக இருக்கட்டும், பெரிய கருப்பண்ண சாமி, பெரிய கருப்பாயி, இப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கேரளாவில் இருக்கக்கூடிய காவல் தெய்வங்கள், முக்கியமான காவல் தெய்வங்கள் அனைவருக்கும் வந்துட்டு ஐயப்பனோட பரிவார தேவதைகளாக வருவாங்க. ஏன் அப்படின்னாக்கா, ஐயப்பன் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அங்கே முடிசூடா மன்னனாக இருக்கார். இதான் காரணம். அதாவது அவர் தலைமைத்துவமாக இருக்கிறதுனால அங்கே இருக்கிறவங்க எல்லா தெய்வங்களும், முக்கியமாக பகவதியிலேருந்து எல்லாருமே வந்துட்டு ஐயப்பனோட பரிவார தேவதைகளாக வருவாங்க. இது உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு ஐயப்ப பூஜைகளில் இந்த அருள் ஆடுறது, அதாவது முக்கியமாக மாலை போட்டிருக்கிற சாமிகளுக்கு அருள் வருமா அப்படின்னாக்கா, இந்த மாலை போட்டிருக்கும் போது ரொம்ப பரிசுத்தமாக இருப்பாங்க, ரொம்ப தூய்மையாக இருப்பாங்க, பக்தியில் வந்துட்டு அதிகமாக இணைஞ்சிருப்பாங்க. அதனால வந்துட்டு நிச்சயமாக கருப்பரோட அனுகிரகமும் ஆசீர்வாதமும் உறுதியாக இருக்கும். ஆனால் அருள் வருமா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, இந்த ஐயப்ப வழிபாடு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம உணரக்கூடிய ஒரு விஷயம். நம்ம யார், நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி என்ன, நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஐயப்பன் சொல்லக்கூடிய நம்ம ஆத்மா விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம உணரக்கூடிய ஒரு தன்மை தான் இந்த ஐயப்ப விரதம். ஆனால் இந்த அருளாடுறது மருளாடுறது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா தன்னை மறக்கக்கூடிய, அதாவது தன்னை இழக்கக்கூடிய ஒரு தன்மை. அது ஐயப்பன் விரதத்துக்கு அப்படி எதிர்த்தன்மையான ஒரு நிலை தான் வந்துட்டு இந்த அருளாடுறதும் மருளாடுறதும். அதனால நீங்கள் ஐயப்ப மாலை போட்டுட்டு இந்த விரதத்தை கடைப்பிடிச்சிட்டு இருக்கும்போது அருள் ஆடினீங்க அப்படின்னாக்கா, அப்படியே நீங்கள்